வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க நிலக்கடலை உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கடலை இருக்கு இல்லைங்களாங்க, அது வந்து பச்சைக்கடலை வாங்கிட்டாங்க. வந்து வறுத்துக்கடலையும் வாங்கிக்கலாங்க. ஆனால் வறுத்தக்கடலையாக வாங்கும்போது அது எப்போ வறுத்தாங்கன்னு தெரியாதுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ வறுக்கும்போது நல்ல மணமாக இருக்குங்க உருண்டை செய்யும்போது. ஸோ நான் வந்து கடலையிலே பார்த்திங்கன்னாங்க 2 வெரைட்டி இருக்குதுங்க. ஒன்று கொடிக்கடலைன்னு ஒன்று இருக்குதுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பட்டாணி பருப்புங்க. நான் இப்போ பட்டாணி பருப்பு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த உருண்டை செய்கிறதுக்கு பட்டாணி பருப்பு இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்குங்க. நல்லா குண்டு குண்டாக இருக்குங்க இந்த இது. ஸோ இது வந்து அடிகனமான ஒரு வடை சட்டி இல்லைங்க. நல்லா சிம்மில் வச்சு வறுத்துட்ருக்கணுங்க. வறுக்கும் போதே பார்த்திங்கன்னாங்க அதில் நிறைய வந்து சொத்த கடலைலாம் இருக்குங்க. அதெல்லாம் எடுத்து போட்டுடணுங்க. இல்லைன்னா அந்த உருண்டை செய்யும்போது கசக்கராப்பில் இருக்குங்க உருண்டை. அதனால் அதெல்லாம் எடுத்து போட்டுடணுங்க. சிம்லேயே வச்சு வறுக்கும்போது நல்லா ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் வந்து செவந்து வரணுங்க. அதிலே பார்த்திங்கன்னா சில கடலை வந்து ஒரு மாதிரி ரொம்ப செவந்துருக்குங்க. அந்த கடலையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுடணுங்க. இல்லைன்னா வந்து உருண்டை செய்யும்போது அது அந்த கச்சித்தன்மை இருக்குங்க. இப்போ வந்து இந்த கருப்பட்டி இருக்கு இல்லைங்களாங்க, பனங்கருப்பட்டி, அதை எடுத்துங்க நல்லா சுரண்டி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ வறுத்த கடலையை வந்து அந்த தோலோட தான் இருக்கும் இல்லைங்களாங்க, இப்போ முரத்தில் போட்டு நல்லா கையிலே பெசரி விட்டோமாங்க. அந்த தோலெல்லாம் அப்படியே மேலே இது வந்து கழண்டுட்டு வந்துடுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுத்த உடனே செஞ்சால் வராதுங்க. கொஞ்ச நேரம் கழித்து செய்யும்போது பார்த்தீங்கன்னாங்க அந்த தோலெல்லாம் அப்படியே நம்ம கையில் வச்சு பெரட்டினாவே வந்துடுங்க. அப்புறம் அதை புடைச்சிங்க எடுத்துடணுங்க. அப்போ அது புடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கல்ல சொத்தக்கல்ல அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போட்டுடணுங்க வெளியில். இப்போ பார்த்திங்கனாங்க நல்ல ஓரளவு தோலெல்லாம் எடுத்து கடலை இருந்தாங்க. 1, 2 தோல் இருந்தால் தப்பு இல்லைங்க. அதை இப்போ வந்து மிக்சியில் எடுத்து போட்டுக்கணுங்க. எப்படின்னா 1 டம்ளர் கடலைக்குங்க ஒரு 3/4 டம்ளர் கருப்பட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நெகு நெகுன்னு அரைச்சோமா வந்து அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் பிடிக்குங்க. ரொம்ப நெகு நெகுன்னு அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா அது ஒரு மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே ஒன்றா அரைக்காமைங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இது பண்ணும்போது அதோட எண்ணெய்த்தன்மை இருக்கும். நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வருங்க. ஸோ ஒரு மிக்சியில் எடுத்து மிக்சி எடுத்து அரைச்சதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டைம் போட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான நிலக்கடலை உருண்டை பார்த்திங்கன்னா பிடிச்சாச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு